கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாரத்தை உங்கள் இருதயத்திலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா? தனிப்பட்ட விதத்திலே, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நிமித்தமாக, பிள்ளைகளின் நிமித்தமாக, கடன் பிரச்சனைகள், வியாதியின் நிமித்தமாக, வறுமையின் நிமித்தம், பயம் என்று சொல்ல முடியாத பாரம், தாங்க முடியாத பாரம் என்று ஏதோ ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா? அன்பானவர்களே, உங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆண்டவர் மேலே முழுமையாக வைத்து விடுங்கள். நீங்கள் சுமக்க தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், சுமைகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் அவர் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஜெயம் கொண்டவர். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாரங்களை மாற்ற முடியும். நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் கொடுக்க அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் மாத்திரமே முடியும். உலக பிரகாரமாக நம்முடைய இருதயத்தில் ஒரு கஷ்டம், ஒரு பாரம் வரும்போது நாம என்ன செய்வோம்? நாம ஓடி போய் நம்முடைய நண்பர்களிடத்துல நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி இதுல இருந்து நாம் வெளிவருவதற்கு ட்ரை பண்ணுவோம், அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா பாரத்தையும், எல்லா கஷ்டத்தையும், எல்லா துக்கத்தையும் முழுமையாக என் மீது வைத்து விடுங்கள் என்று. நாம ஜெபிக்க போகும்போது ஆண்டவரிடத்துல நாம பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நம்முடைய கஷ்டத்தையும் அவரிடத்துல சொல்லுவோம். என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை சரியான விதத்திலே படிக்க வைக்க முடியல, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெபத்தை முடித்த பிறகு அதே பாரத்தையும் அதே கவலையும் மீண்டும் நாம் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறோம். முழுமையாக தேவனுடைய சமூகத்துல நாம் வைத்து விடாமல் கவலைகளை மறுபடியும் நாம் எடுத்துக்கொண்டு வருகிறதுனால தான் நாம் மறுபடியும் இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்க. அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று தன் மனதில் இருந்த பாரங்கள், துக்கங்கள் எல்லாம் தேவனுடைய பாதத்தில் ஊற்றிவிட்ட பிறகு அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பாரங்களை முழுமையாக சொல்லிவிட்டு, ஏசப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பாரம் இனிமேல் என் வாழ்க்கையில வரவே கூடாது என்று சொல்லி உங்கள் பாரத்தை முழுமையாக இறக்கி வைத்து விட்டு எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு துக்கம் இல்லாமல் தேவனை துதித்து ஜெபம் பண்ணுவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களும், எல்லா கஷ்டங்களும், எல்லா வேதனைகளையும், எல்லா கண்ணீரையும் நீக்கி கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை வாழ இன்றைக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமான நல்ல நேரத்திற்காக உமக்கு கொடாக்கூடி நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் துக்கத்தோடு கலங்கி தவிக்கின்றார்களோ, இனி என்ன செய்வது என்று அறியாமல் கலங்கி நிற்கின்றார்களோ, உம்முடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவருடைய துக்கத்தை, அவருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அவர்களுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி எல்லாவற்றிலும் அற்புதங்களை செய்து ஒரு சமாதான வாழ்க்கை வாழ, ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ உம்முடைய கிருபையின் கரம், வல்லமையுள்ள கரம் கூடவே இருந்த அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. அதுவரை எத்தனையோ மக்கள் வியாதியோடு காணப்படுகின்றார்கள். ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய ஆணையால் அடிக்கப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. எத்தனையோ மருந்துகள், மாத்திரைகள் சாப்பிட்டும் எந்த பலனுமே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எனக்கு உடம்பு சரியாகவில்லை, பல மருந்துகள் எடுத்தேன் ஆண்டவரே, இன்னும் சரியாகவில்லை என்று கலங்கி நிற்கின்ற மக்கள் உண்டப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களின் கண்ணீரை நீர் துடைத்தள்ளும் ஆண்டவரே. நல்ல சரீர சுகபலத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ
ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் சுகமில்லாமல் இருக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதமான விடுதலை தாரும் ஆண்டவரே. கண்ணீரோடு கவலையோடு கலங்கி நிற்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய வார்த்தை நீர் தாங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இம்மற்றும் பாதுகாத்து பலப்படுத்தின தேவன் ஆண்டவர், அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டு கொள்ள வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த நோய் நொடிகளும் அவர்களை அணுகாதபடி உங்களுடைய சிலுவை நல்ல மறைத்து அவர்களை பாதுகாத்தல்லாம் உம்மிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. குறை குற்றம் யாவற்றையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மிகுதியான நேரமும் கூட இரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.